வணக்கம். ராதாகிருஷ்ணன் பாம்ஸ்க்கு உங்களை நான் வருகன்னு வரவேற்கிறேன். செனமாடு 3 மாடு விற்பனைங்க. 3 மாடுமே நல்ல ஓரளவுக்கு பெருவெட்டு. ஒன்றொன்னா சொல்லிட்டு வரேன். மாடு கடை எங்கேன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம், பழனி வட்டம், காவலப்பட்டி, புதூர். என்னோடய ஃபோன் நம்பர் 90 80 39 45 22. ஃபஸ்ட்டு மாடு இந்த மாடுங்க 2 ஈத்து மீறினா 3 ஈத்து இருக்குது. கறவையெல்லாம் இளங்கனில் அவங்க 8 16 17 லிட்டருக்கு மேலே தான் கறக்கு. அவங்க சொல்கிறது 10 கறக்குன்னு சொல்கிறதெல்லாம் அது நம்ம எப்படின்னு உரி சொல்ல முடியாதுங்க. குறைஞ்சது பார்த்திங்கன்னா இந்த 18 லிட்டருக்கு பக்கம் ஒரு நாளைக்கு கறக்கு. மாடு நல்லா நெட்டுருக்குது. செனை வந்து பார்த்திங்கன்னா பூர்த்தியாக 6 மாதம் முடிஞ்சுது. 7 நடப்பு. இன்னும் நீங்கள் 30 நாளைக்கு ஏதோ ஒரு நேரம் வர்ற பால கறக்கலாம். இல்லை மாடு இலச்சிருக்குது, மாடு தெளிட்டுன்னு நினச்சிங்கன்னா கறக்காமையும் விடலாம். அப்படி மாடுங்க. இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா 35,000 ஃபஸ்ட்டு மாடு. அடுத்து தெளிவாக பார்த்துக்குங்க, அருமையான மாடுகள்லாம் நல்லா கறந்த மாடிக்குது. நல்லா பெருவெட்டுக்கு மாடு. ஓரளவுக்கு இதெல்லாம் பெருவெட்டுங்க. இது நல்ல பெருவெட்டுங்க. அவங்க ஒரு நேரத்துக்கு 12 24 லிட்டர் கேண்டி சொல்லியிருக்காங்க. 8 மாதம் செனை முடிஞ்சுது. மாடு என்னோடய நெஞ்சுக்கட்டுக்கு இருக்குங்க. நம்ம நேற்று போட்ட பெருவெட்டு நிறையா பேர் நேற்று பெருவெட்டு கூப்பிட்றதுனால சரி 1-2 பெருவெட்டு கிடச்சா வாங்கலாம் அப்படின்ட்டு. இது 50,000 இதோட வேலை. 8 மாதம் செனை. பால் 12 24 லிட்டருக்கு கேரண்டி சொல்கிறாங்க. 20 லிட்டருக்கு நமக்கு ஒரு நாளைக்கு தாராளமாக கறக்கு. பால் சுத்தமான கெட்டியான வாழாவும் இது கறக்கலாம் மாடு. என்னோடய நெஞ்சுக்கட்டுக்கு இருக்கு மாடு. நல்ல நெடுபடியான மாடு. நல்ல பெருவெட்டுக்கு 3 ஈத்து அந்த மாதிரி, அதிகபட்சம் 3 ஈத்து அந்த மாதிரி தான் இருக்கேன். மாடு நெடுபடியான மாதிரி மடி வச்சு பிடிக்கல. பார்த்திங்கன்னா 90லேருந்து ஆள் போல் 70 ரூபாயிலேருந்து மேலே விற்கும். நம்ம எப்படி அது வாங்குற பொறுத்து வர வளர்ப்பு கை ஆசைப்பட்டாங்கன்னு வைங்க, கொஞ்சம் சேர்ந்தே போகுது. ஏவாயிலுக்கெல்லாம் கொடுத்தோம்னா இந்த 70 ரூபா 50 ரூபாய்க்கு இந்த 2 மாதத்தில் போகும். மாதம் 10 ரூபா கிடைக்கும். அந்த மாதிரி மாடு நல்லா தெளிவான பெருவெட்டு கிடையாதுங்க. 50 ரூபா கொடுத்தீங்கன்னா இதை வெட்டலாம். இதெல்லாம் பக்கமான ரேட்டு தான் நான் போடுறேன். எல்லாமே ஒன்றும் பெருசாகவே நான் சொல்லலை. அடுத்து நல்ல பெருவெட்டுக்கு மாடு. அடுத்து இந்த மாடு கண்ணை வச்சுட்டு கொடுத்துருக்காங்க. கடப்பல் சேர்ந்து சேராமல் இருக்குது. காம்பெல்லாம் கை தண்ணி விழுகு. கண்ணை வச்சுட்டு கொடுத்தனால பார்த்தீங்கன்னா செனை 4 மாதம். 2 மாடு தேவனை முன்னாடி வச்சு அலங்காமல் கறந்தோம்னா சொரப்பும் விடுது. மாடு நிற்கிது. கறவை இதெல்லாம் இளங்கண்டில் ஒரு 7 8 கறக்கு நீங்கள் செனை செக் பண்ணி பிடிச்சிக்கலாம். 4 மாதம் பூர்த்தியான செனை. கையை தள்ளி தமிழ் விழுகு. கெடேரிங்கணும். இன்றைக்கி வந்து இறங்கினால தான் பவுர் அப்படி தொடக்கணும் தெரியுதுங்க. கம்புனெல்லாம் கையை தண்ணி விழுகு. தாராளமாக கறக்கலாம். இந்த மாடு பார்த்திங்கன்னா 35,000 தான். 3 மாடு ஓடுக்கிற வேணுங்கிறவர்கள் தொடர கொள்ளுங்க. தாராளமாக 3 மாடு செனை மாடு கொண்டு போய் நீங்கள் சந்தோஷமாக வச்சு 10 ஈத்து கறக்கலாம். கேரண்டியான செனை நீங்கள் செக் பண்ணியும் பிடிச்சிக்கலாம். அங்கே போய் செக் பண்ணலாம். இதுக்கெல்லாம் 4 மாதம் செனைன்னு ஒன்று நீங்கள் 3 மாதம் 2 மாடு முன்னாடி வச்சு 2 நேரமே கறந்துக்கலாம். அது பால் நம்ம பக்குவம் பண்ணுறது போல் வந்துடும். கொஞ்சம் பக்குவமாக கறந்துக்கணும். ஏன்னா கண்ணை வச்சு கொடுத்துருக்காங்க. ஒரு வாரம் கடமாரியில் அந்த கறக்கிற ஆளுக்கெல்லாம் பார்த்து வாங்கிக்கொண்டு சந்தோஷமாக வளர்த்துங்க. அங்கங்கே ஜாயிண்ட் வாடகை எங்கிட்டாலும் கிடைக்குதா, முடிஞ்ச அளவுக்கு நான் ஜாயிண்ட் வாடகை பண்ணி விடுறேன். நன்றி, வணக்கம். என்னோடய வீடியோவை பாருங்கள். தொடர்ந்து கம்மியான ரேட்லேயும் போடுறேன், அதிகமான ரேட்லேயும் போடுறேன். நன்றி, வணக்கம். தொடர்ந்து என்னோடய சேனலுக்கு ஆதரவு கொடுங்கள். நன்றி, வணக்கம்.